அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதுங்க. டெல்லிக்கு போய் ஸ்டாலின் என்ன இங்கிலீஷ்லாம் பேசிடுவாரா? கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் கட்சி என் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. கனிமொழியும் ஸ்டாலினும் ஒன்று சேர போகிறதே கிடையாது. இனிமேல் நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் பேசிய ஆடியோ இப்போ மாரிதாஸ் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்க அதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. திமுகவில் ஒரு பூகம்பத்தையே கிளப்ப போகுதுன்னு சொல்லலாம். கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அந்த இங்கிலீஷ் கூட்டிட்டு வர கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகாது. இது மட்டுமா, கலைஞர் டிவிக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் 2G வழக்கில் கைது பண்ணப்பட்டார் இல்லையா? அந்த சம்பவத்தில் என் ஜெயிலில் யாருமே பார்க்கல, நான் அப்ரூவ் ஆனால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்களுக்கே ஒரு மிரட்டல் எடுத்திருக்காரு ஆராசா. நான் அரசா 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் எடுத்தீங்களா? கலைஞர் போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? இந்த ஆடியோக்கள் எல்லாமே இப்போ தேர்தல் சமயத்தில் சரியா வெளியிடப்பட்டிருக்கு. மாரிதாஸ் அவர்கள் அதை வெளியிட்டது. ஆனால் இவ்வளவு நாள் இது யார் வச்சிருந்தாங்க, என்ன காரணத்துக்காக வெளியே வருது அப்படிங்கிறதுலாம் இனிமேல் போக போக தெரியும். ஆனால் இந்த ஆடியோவை முழுசாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஆராசா அவர்கள் திமுகவில் ஆரம்பத்திலேருந்து பயணிக்கும் போது என்ன திட்டத்தில் அவர் பயணிச்சிருக்கிறாரு, அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கு, இப்போ 2G வழக்கில் திமுக ஆராசாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்தாங்களா, இல்லை அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த ஆடியோ மூலமாக வெளியே தெரிய வரும். அதை முழுசாக கேட்டுட்டு வாங்க. திமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யார் என்ன தாக்க வந்தீங்களா? நான் ஒண்ணு சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருப்பீங்க. அண்ணாவோட பல்லவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான் நம்மள. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு முடியுங்க. படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. நான் இருக்கேன் பண்றேன், எல்லாம் பண்றீங்க சொல்றது எல்லாம் இப்ப கேக்குறேன். கெட்டி கேட்டுக்கிறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேபினட் மினிஸ்டர் உச்சகட்டத்துல போகாத கண்டி நீங்க டென்ஷன் இல்ல. இருப்ப டென்ஷன் இல்ல. டென்ஷன் இல்ல. நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல. அவரு ஒய்பிஎஃப் தலைவராகிறதுக்கு எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன், ஒய்பிஎஃப்க்கு தலைவராகிறதுக்கு எந்த தகுதி இல்லைங்கிற. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை வளர்க்காம நீங்க என்ன தலைவர்? திமுக கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச வழக்கம். ஆனால் அதெல்லாம் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்கள் புரட்சிகரமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் கட்சி அதே மாதிரி இருக்காது, கட்சி நிலை குலையும். அந்த இடத்துல கனிமொழியும் ஸ்டாலினும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். ஆனால் கட்சியை என் கையை விட்டு போக விட மாட்டேன், நான் கட்சியை கைப்பற்ற போகிறேன் அப்படிங்கிற அளவில் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்காரு. அதை நீங்கள் இந்த ஆடியோ முழுசாக கேட்டிங்கன்னா தெரியும். ரைட் பிடிச்சிருக்கு, மனசில் அதாங்க எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனால் ஏன் பிடி விட்டு போகாது சார். ப்ளீஸ் போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம் சார். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் இப்போ நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பாக கேளுங்க. வெளியே வந்துட்டேன், நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில், இங்கிலீஷ்லேயும் வருது, தமிழ்லேயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாங்க. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்கன்னு பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங்கை, சிதம்பரத்தை எங்கே பண்ணுறேன் நான். அந்த புக்கு ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்களில் வன்னியர்கள் போடு. ஆனால் சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி இருப்பாருங்க சார். சார் எங்கள் ஊரில் எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்னை இசைன்னு பார்க்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறேன்.
அப்போது ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூளை இருக்கா, கலைஞர் போயிட்டா, கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்தாகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? இந்த டெல்லிக்கு போகும்போது அந்த இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒன்று. இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டார். என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது? அதான் கனிமொழி ஏற்றுக்க மாட்டார் சார், சென்று விடாது. என்ன வெளியே தள்ள முடியாது. சரி, புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்டவுன் நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்போ சரியில்லை. கேளுங்க, இல்லை இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க, எல்லாம் இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்போவே அப்படி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டார். இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க, வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் தான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்க டோக்கடி. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான், முடிச்சிருவாங்க அதே சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து அந்த பார்க்கறதுக்கு கூட அரசியல் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. அது வேண்டாம், எலெக்ஷன் முடிச்சிட்டேன், எலெக்ஷன் முடிச்சு போனா இல்லை நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசுன்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டோட காமிக்கிறேன். சரி, நான் ஒளிமரவே இல்லை. ஸ்டாலின்ட்ட போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்கே நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளோ குரூப் இருக்கு. ஒன்றுண்ணா சமாதானம் ஆகிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம். சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்குறாரு ஸ்டாலினுக்கு. முபாரக்கோட சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம், இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும். சரி, தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா, இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் வரட்டி விடுவேன். சரிங்க, ஒரு கரெக்ட் வரட்டி விடுவேன். இப்போ இந்த ஆடியோக்கெல்லாம் நாம கேட்குற மாதிரி திமுகவினுடைய தலைமை ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆடியோலாம் கேட்டிருப்பாரு. ஓ அவரா நீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆராசாவுக்கும் சில என்கொயரிலாம் கூட போயிருக்கலாம். அந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே திமுக தரப்புல இன்னும் மறுக்கலை. இது வந்து ஒரு போலியான ஆடியோ, இது வந்து ஏஐ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சொல்லவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ மாரிதாஸ் அவர்கள் வந்து அவரோட பேஜ் தான் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காரு இந்த ஆடியோ. அப்போ அதற்கான பொறுப்பை வந்து அவர் ஏற்றுப்பார். நீங்கள் ஒருவேளை இது வந்து போலியான ஆடியோ அப்படிங்கும்போது சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் தன் மீதுங்கிறது தெரிஞ்சு தான் அவர் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ இது கிட்டத்தட்ட போலியான ஆடியோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆடியோக்கள் பொறுத்தளவில் ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் அவர்களோட ஆடியோ வந்து வெளியாகி அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. அதில் கூட அந்த ஆடியோவை வெளியிட்ட சவுக்கு சங்கர் மீதோ அண்ணாமலை மீதோ எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த ஆடியோ வந்து ஃபேக்கு, அதை வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க, அது மாதிரி அது ஒரு போலியான ஆடியோ அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து சொன்னாலும், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தரப்புலேருந்தே சொன்னாலும் சட்ட நடவடிக்கை அவர்கள் வந்து எடுக்கலை. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் அது உண்மைங்கிறத ஒத்துக்கிற மாதிரி தான் போச்சு. அதை நிரூபிக்கிற மாதிரி பிடிஆர் அவர்களினுடைய பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பறிக்கப்பட்டுச்சு. அவரை வந்து நிதித்துறை அமைச்சர்லேருந்து ஐடி துறை அமைச்சருக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து என்னாச்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட பிடிஆர் இந்த ஆடியோக்காக தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காருன்றது புரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாவும் வந்து பிடிஆருக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லாமே போயிருச்சு. இப்போ அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ இப்போ வந்து வெளியாகிருக்கு. இது இனி திமுகவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போதும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக ராசா அவர்கள் வந்து இருக்கிறாரு, சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறாரு. திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் ராசா அவர்கள். அடுத்த கட்டமாக இன்னும் வந்து திமுகவில் பொதுச் செயலாளர் அளவுக்கு கூட அவர் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டு வந்த சூழலில் இந்த ஆடியோ அந்த சினாரியோவெல்லாம் ஒட்டுமொத்தமாக மாற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படா வந்து அண்ணன் எந்திப்பான் தின்ன காலியாகும்னு காத்திருந்த மாதிரி நாம் வந்து திமுகவை கைப்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து போடப்பட்டிருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த 2G வழக்கு நடந்த சமயத்தில் கட்சியின் மீது இவ்வளோ கோபமாக இருந்திருக்கிறாரு. என்னை பார்க்குறதுக்கு யாருமே வரல, கனிமொழி அவர்களை பார்க்குறதுக்கு வந்து உடனடியாக போய் நின்றுருக்கீங்க அப்படின்னு சொன்னதோட கலைஞர் டிவிக்கு பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். இது கூடவே வந்து அழகிரி வந்து இவரை பார்த்தது, ஸ்டாலினுக்கு எதிராக அப்ரூவராக மாறிடுன்னு சொன்னது, இதெல்லாத்தையுமே வந்து இந்த ஆடியோ வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. இது வந்து ஃபோனில் பேசுனது கூட இல்லை, நேரில் வந்து யார்கிட்டயோ உட்காந்து பேசும்போது அவங்க இவருக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அங்கே ஒரு கூட்டமாக சத்தம்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் பேசுகிறதான்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு திரைமறைவில் பேசிக்கிறதா. ஆனால் இது ஒரு ஆடியோவாக வந்து வெளியாகும் போது கண்டிப்பாக தலைமை வந்து இப்படி பேசினவங்கள ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. சில நடவடிக்கைகள் வந்து இவர் மேலே இனிமேல் வந்து மறைமுகமாக எடுப்பாங்க.
நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து தெரிஞ்ச மாதிரியோ இல்லை இதற்காக பண்ண மாதிரி அவர்கள் எங்கேயுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. பொதுவாக அப்படியே அமைதியாக இருப்பாங்க. சில முக்கியமான பொறுப்புகளை வந்து இவரை அப்படி தட்டி கழிப்பாங்க. அப்படியே அரசியலில் வந்து அப்படியே ஓரம் கட்டுவாங்க. இன்றைக்கி எப்படி வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அரசியலில் ஓரம் கட்டப்பட்டு இனிமேல் அந்த முறையை வந்து அவர் ஜெயிச்சா எம்எல்ஏவாக இருக்கலாமே தவிர அதை தாண்டி வந்து அவரால் ஒரு பெரிய அளவு அமைச்சர் பதவியெல்லாம் அடுத்த முறை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி தான் வந்து ஆராசா அவர்களினுடைய அந்த ஒரு அடுத்த கட்டமான அரசியலுக்கு ஒரு பெரிய அளவில் முட்டுக்கட்ட போடும் விதமாக இந்த ஆடியோ வந்து அமையும். கூடவே இந்த பழைய வழக்குகளை வந்து தூசி தட்டும் வகையில் இந்த ஆடியோ ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டு சில மத்திய புலனாய்வு அமைப்புகள் கூட இதுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆராசாவை நாங்கள் திருப்பி விசாரிக்கணும், அவர் சில உண்மைகள் இந்த ஆடியோவில் சொல்கிறாரு, அது என்ன நாங்கள் கேட்கணும்னு சொல்லி திருப்பியும் அந்த விசாரணைக்குள்ளேயும் இவர் வந்து உட்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால இதை வந்து மத்திய அரசாங்கம் துரிதப்படுத்தி இதை பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஆடியோ என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் தமிழக அரசுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத. நன்றி.